ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளா இருக்குது. சரியா? ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா பிசிக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ நாங்களும் வழிமேல் விழி வைத்ததை தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்போ ரிசல்ட் வரும், ஸோ நம்ம பசங்க யார் ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹாப்பியாக வெளியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் கொஞ்சம் தள்ளி போகுது. ஸோ எனக்குமே சில ஏமாற்றம் அளிக்கிறது. ஸோ மாணவர்கள் யாரும் தயங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். ஸோ உங்களுக்கான மதிப்பு நான் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் 86, 87, 88 ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் வச்சிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் பாய்ஸ் ஸோ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், பிசிக்கு ரெடி ஆகலாம். அப்படி 85, 84, 83 தான் சார் வருது அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஜென்ரல் கேட்டகரி பீப்புள்ஸ் ஜென்ரலாக என்ன பண்ணலாம், நீங்கள் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு டிகிரி வச்சிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், டிஎன்யூஎஸ்ஆர்பியில் அடுத்த கால் ஃபார் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் வெளியிட போகிறாங்க. அதுக்கான வேலையை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒருவேளை நான் 85, 86, 87, 88 வச்சிருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா, ரிசல்ட் வருமானு வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம், அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு அதோட பெரிய ரேங்க், அதோட பெரிய வேலை, அதோட பெரிய சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இலக்கை நோக்கிய பயணிங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்ஸ் வந்து எஸ்ஐ வரப்போகுது. அதுக்கான உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கான நேரமா இந்த நேரத்தை நீங்க வந்து பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு கேட்கிறேன். ஒருவேளை கேர்ள்ஸா இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ பிசி எம்பிசி ஜென்ரல் கட் ஆஃப் சொல்றேன், பிசி எம்பிசி எஸ்டி சேர்ந்தீங்க ஒரு 72 அல்லது 73 அந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ நீங்க எல்லாருமே யூனிஃபார்முக்கு ரெடி ஆயிடலாம். ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெடி ஆயிடலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல ஸோ நீங்க என்ன பண்ணலாம், திரும்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. ஸோ தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த முயற்சி மட்டும் தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லும். முயற்சி பிளஸ் பயிற்சி ஈக்குவல் டு வெற்றி அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ உங்களோட வெற்றியை அடைய வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா? ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ போயிட்டு இருக்கு. அதுல டெஸ்ட் நம்பர் 15ல கொஸ்டின் நம்பர் 26ல இருந்து 50 வரைக்கும் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ டபுள் ஸ்டார் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் பார்க்காம இருந்தால் அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க எல்லா கொஸ்டின் பேப்பருக்கான வீடியோவும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிகே முடிச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெஸ்ட்ல இருக்கிற சைக்காலஜி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 26, சாதாரண சமையல் உப்பு என்று அழைக்கப்படுவது எது? சாதாரண சமையல் உப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாதாரண உப்பு NaCl சோடியம் குளோரைட். ஸோ இதுதான் பார்த்தோன்னா சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு. ஒன்று அமிலத்தன்மை வாய்ந்தது, இன்னொன்று காரத்தன்மை வாய்ந்தது. அமிலமும் காரமும் ஒன்றோடு வினை புரிந்து நடுநிலைத்தன்மையான உப்பை கொடுக்கிறது. இதுதான் சாதாரண உப்பு, சோடியம் குளோரைடு. சாப்பாடு பயன்படுத்தக்கூடிய உப்பு. கொஸ்டின் நம்பர் 2, அமிலமானது நீல லிட்மஸ் தாளை டேஷ் ஆக மாற்றும். அமிலம் அப்படின்னு சொன்னா நீல லிட்மஸ் தாள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீல கலர்னா மாத்த போதே ரெட் கலரா மாத்தப்போ, நீல கலரை ரெட் கலரா மாத்த போதுன்னு போயிருப்பாங்க. ஸோ காரம் வந்து என்ன பண்ண போதே சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ இப்போ 2023 எஸ்ஐ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ காரக்கரைசலில் ஸோ மெத்தில் ஆரஞ்சு என்ன கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது இளஞ்சிவப்பு, மெத்தில் அல்கஹால் சொல்லும்போது இளஞ்சிவப்பு பிங்க் கலரை கொடுக்கும் அப்படின்றத பார்த்திருப்போம். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 28, அணுவின் உட்கருவில் நியூட்ரான்கள் உள்ளதை கண்டுபிடித்தவர் யார்? நியூட்ரான்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ நியூட்ரான் சொல்லும்போது ஜேம்ஸ் சாட்விக் 1932 கண்டுபிடிச்சிருப்பாரு. 1932 ஜேம்ஸ் சாட்விக் நியூட்ரான். இது வந்து பார்த்தீங்கன்னா மின் சுமை அற்றது, நியூட்ரான் 0 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீல்ஸ் போர் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க, நீல்ஸ் போர் சொல்லும்போது புதிய அணு மாதிரி கொள்கையை வெளியிட்டவர் நீல்ஸ் போர் அணு மாதிரி கொள்கை அப்படின்னு போயிருப்பாங்க. ஜான் டால்டன் முதலில் 1808 அணு கொள்கையை வெளியிட்டவர் ஜான் டால்டன். புதிய அணு கொள்கை அப்படின்னு சொல்லும்போது நீல்ஸ் போர் அவர்கள். ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லும்போது அணுக்கரு இயற்பியலின் தந்தை. இப்போ அணுவின் மையத்தில் இந்த அணுக்கு உட்கரு இருக்குதுல்ல, அந்த உட்கருவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரானு பிளஸ் புரோட்டானு ரெண்டுமே காணப்படும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் ரூதர்ஃபோர்ட் அவர்கள். அதனால அவர் வந்து அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாம நியூட்ரானையும் அதுல மட்டும் இல்லாம நைட்ரஜன் கேஸையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 29, புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. புற்றுநோய் சிகிச்சை அப்படின்னு சொல்லும்போது கோபால் 60 அப்படின்னு போயிருப்பாங்க. CO60 கதிரியக்க ஐசோடோப்பு. இதுதான் பார்த்தோன்னாக்கா புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடிய கதிரியக்க ஐசோடோப் ஆகிறது. யுரேனியம் 235 அப்படின்னு சொல்லும்போது இது அணுக்கரு உலைகளில் எரிபொருளாக பயன்படுவதுன்னு பார்த்தோன்னாக்கா யுரேனியம் 235. அயோடின் 131 முன் கடத்து கைலை என்று அழைக்கப்படுகின்ற
தைராய்டு சிகிச்சையில் பயன்படக்கூடிய கதிரியக்க ஐசோடோப் சொல்லும்போது அயோடின் 131. இது தைராய்டுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. கார்பன் 14 அப்படின்னு சொல்லும்போது இறைந்த மற்றும் புதைந்த உயிரினங்களின் வயதை கணக்கிட பயன்படுத்தக்கூடிய முறை சொல்லும்போது கார்பன் 14 கதிரியக்க ஐசோடோப்பு பயன்படுத்தப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிக காலத்துல இருந்த தொல்லியல் ஆய்வகத்தும் சரி, ஸோ புதையுண்டு போன பொருட்களோட ஆய்வுல பத்தி கண்டுபிடிக்கிறது சரி, என்ன முறைனா கார்பன் 14 முறை பயன்படுத்தப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 30. தனிமங்கள் வகைப்பாட்டில் மும்மை விதியை அறிமுகப்படுத்தியவர் யார்? தனிமங்களை வகைப்படுத்தும் போது ஆவர்த்தன அட்டவணை வகைப்படுத்தும் போது முதல்ல வகைப்படுத்தப்பட்ட முறைதான் மும்மை விதி. மூன்று தனிமங்கள் ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றிருக்கும் என்று குறிப்பிட யாருன்னு பார்த்தோன்னா டோபரைனர். இவர் தானே இருப்பாரு முதல்ல மும்மை விதியை குறிப்பிட்டிருப்பாரு. நியூலாந்து அப்படின்னு சொல்லும் போது சரிகம பத்னிச அப்படிங்கிற மாதிரி இசை 7 முதல் எத்துசா கடைசி எத்துசா அந்த மாதிரி முதல் தனிமமும் 8வது தனிமமும் ஒரே மாதிரி பண்பு பெற்றிருந்தா மீதி தனிமங்கள்லாம் அதே மாதிரி பண்புகள் பெற்றிருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறது யாருன்னு பார்த்தோன்னா இந்த நியூலாந்து அவர்கள். இவர் வந்து பார்த்தோன்னா எண்ம விதியை வெளியிட்டிருப்பார். எண்ம விதியை வெளியிட்டவர் நியூலாந்து அவர்கள். அடுத்து மென்டலிஃப் அப்படின்னு கொடுக்கும்போது தனிம வரிசை அட்டவணையில் முதல்ல 18 தொகுதிகளாகவும் 7 தொடர்கள் அல்லது அட்டவணைகள் 7 தொடர்கள் அல்லது அட்டவணைகளாக அல்லது வரிசைகளாக முதல்ல அறிமுகப்படுத்தி யாருன்னு பார்த்தோன்னாக்க மென்டலிஃப் அவர்கள். இவர் வந்து பார்த்தோன்னா தனிம வரிசை அட்டவணையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நீல்ஸ் போர். மென்டலிஃப் சொல்லும்போது இவர் கொடுத்திருப்பாங்க நீல்ஸ் போர். அவர் தான் பார்த்தாச்சு புதிய அணு மாதிரி கொள்கை வெளியிட்டவர் தான் நீல்ஸ் போர் அவர்கள். சரியா? ஸோ இவர் தான் முதல்ல தனிம அட்டவணை ஃபில் பண்ணியிருப்பாரு. இவரை தொடர்ந்து இவர் சின்ன ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பார். அந்த மிஸ்டேக் சரி பண்ணிருப்பாரு. ஹென்ரி மோஸ்லி அவர்கள் வந்து பார்த்தோன்னா புதிய அணு மாதிரி கொள்கை அல்லது புதிய ஆவர்த்தன அட்டவணை அல்லது ஆவர்த்தன விதியை வெளியிட்டவர் சொல்லும்போது ஹென்ரி மோஸ்லி அவர்கள். தற்போது நாம் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஆவர்த்தன அட்டவணை சொல்லும்போது அது ஹென்ரி மோஸ்லி வடிவமைக்கப்பட்ட ஆவர்த்தன அட்டவணை ஆகும். அடுத்த கொஸ்டின் போலாம். 31. விமானத்தின் உடம்பு பாகங்கள் அதாவது விமானத்தின் புற பாகங்கள் அந்த கை ரெக்க இருக்குல்ல அந்த ரெக்கெல்லாம் தயாரிக்க எது பயன்படுத்துன்னு சொல்லும்போது அலுமினியம் பொருளை உருவாக்கக்கூடிய டியூராலுமின் என்ற பொருள் உலோகங்கள் பயன்படுத்தப்படுது. டியூராலுமின் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 32. பற்களை வலுப்படுத்த உதவும் பற்பசையில் பயன்படும் சேர்மங்கள் எது? இப்போ பற்களை வலுப்படுத்த பேஸ்ட் பர்பஸ் சொல்லும்போது பேஸ்ட் இது கூட சேர்மன் சொல்லும்போது புளோரின் வந்து யூஸ் பண்ணாங்க. இதுல வந்து பார்த்தோன்னா புளோரின் வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இது ஒரு காரத்தன்மை வாய்ந்தது. இது காரத்தன்மை வாய்ந்த ஒரு பொருளாக கருதப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் இப்ப சிலிக்கான் எடுத்துக்கோங்க. சிலிக்கான் அப்படின்னு சொல்லும் போது இந்த சிலிக்கான் ஜெர்மானியம் போரான் இது எல்லாமே பார்த்தோன்னா உலோக போலிகள். திரும்ப 2022 எஸ்ஐ 2023 எஸ்ஐ பிசி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க திரும்ப எல்லா கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்ல திரும்ப கேட்கிற கொஸ்டின் பார்த்தோன்னா இந்த சிலிக்கானு போரானு ஜெர்மானியம் இது திரும்ப ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷோரா இந்த வருஷம் 2024 எஸ்ஐலுமே அந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஹைட்ரஜன் சொல்லும் போது நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் ஹைட்ரஜன். மிகவும் லேசான தனிமம் ஹைட்ரஜன். அண்டத்தில் அல்லது பேரண்டத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய தனிமம் அல்லது வாயு அப்படின்னு சொல்லும் போது ஹைட்ரஜனை குறிப்பிட்டிருப்பாங்க. அதோட நிறைய எண்ணம் 1, அதோடைய அணு எண்ணும் 1 1 - 1 0. அதனால நியூட்ரான் இல்லாத ஒரே ஒரு தனிமம் ஹைட்ரஜன் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? நீர் உருவாவதற்கு முக்கியமாக காரணமா பயன்படுத்துறாங்க. ஸோ அடுத்து திரவ ஹைட்ரஜனா பண்றாங்க எரிபொருளாக பயன்படுத்துறாங்க. அடுத்து மாற்று எரிபொருளாக பயன்படுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் என்ன பயன்படும் எதிர்பார்க்கறோம்னா ஹைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு வராங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். 33. பெருக்கல் விகித விதியை கண்டறிந்தவர் யார்? பெருக்கல் விகித விதியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஜான் டால்டன் அவர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 34. ஐயுபிஎஸ்சி அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய தனிமங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிகோனியம். சரியா? 113 நிகோனியம் அப்படின்னு போயிருப்பாங்க. நிகோனியம், மாஸ்கோவியம், மொகனைஸ்கன், டெனேசன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா அடுத்த தனிமங்கள் ஃபைனலாக கண்டுபிடிச்சது. ஸோ ஐயுபிஎஸ்சியில் ஃபைனல் அறிமுகப்படுத்த பார்த்தோன்னா நிகோனியம் 113வது தனிமத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 35. ஆல்கஹால் பரிசோதனையில் டேஸ் அயனியானது டேஸ் கலரா மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எல்லாமே போனா K2Cr2O7 இதுதான் பார்த்தோன்னா K2Cr2O7 தான் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா இப்போ ஆல்கஹால் சோதனை. ஸோ வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அப்படின்றத செக் பண்றது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி எந்த கலரா மாறும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஆரஞ்சு கலரா இருக்கும். ட்ரிங்க்ஸ் அதிகமாக பண்ண போனா அது வந்து கிரீன் கலரா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆரஞ்சு கலர் அயனியானதுன்னா அது பச்சை நிறமாக மாறுகிறது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆரஞ்சு டு கிரீன் என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 36. சோடியம் 24, பெரிக் 59, கோபால் 60, அயோடின் 131 கொடுத்துறாங்க. இதனால் அந்த பக்கம் ஏற்படக்கூடிய நோய்கள் எதை தாக்குறது எதை காப்பாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். கோபால் 60 புற்றுநோய் இப்பதான் பார்த்தோம். அதை புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடியது கோபால் 16 பார்த்துரும். ஸோ 3க்கு நேரம் 4 3க்கு நேரம் 4ன்னு சொல்லும் போது இது 1 இது கிடையாது, இது 3 இதுவும் கிடையாது, இது 1 இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன்
ஏ இஸ் ரைட் ஆன்சர். நான் ஒன்று தான் கண்டுபிடிச்சேன், அது ஒன்றா இது எனக்கு பர்ஃபெக்டா ஆன்சரா கிடைச்சிச்சு. ஸோ அதை வச்சு பார்க்கலாம். சோடியம் 24 அப்படின்னு சொல்லும் போது ரத்த சுழற்சி, சோடியம் 24 சொல்லும் போது ரத்த சுழற்சி வந்து யூஸ் பண்ணுவாங்க, அல்லது சோடியம் 24 வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இதயத்தை சீராக செயல்படுகிறது ரத்த சுழற்சி பம்ப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. அடுத்து இரும்பு 15 பெரி 59 அப்படின்னு சொல்லும் போது கருவுறுதல் குறைபாடு, இரும்பு சத்து கம்மியாக தான் கருவுறுதல் குறைபாடு ஏற்படுறதுனால விட்டமின் டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஆசிட் போலிக் அப்படின்னு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. ஆசிட் அயன் போலிக்னு டேப்லெட் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இரும்பு சத்து விட்டமின் மாத்திரை வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே ஃபெர்ரிக் 59 மாத்திரை தான் கருவுறுதல் குறைபாடு ஏற்படுது. அயோடின் 130 சொல்லும் போது மூளை கட்டி. ஸோ இங்க 30க்கு இது அதில் அதுக்கு பிளஸ் அயோடின் கட்டி எல்லாத்துக்கும் பார்த்தாங்க இது அயோடின் 130 பயன்படுத்துறாங்க. ஸோ 3 1 4 2 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 37 கூற்று 1 டாலேட்டஸ் பால்வெனைல் குளோரைட், அதாவது பார்த்தீங்கன்னா பிவிசி அப்படின்னு போயிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெனைல் பாலி வெனைல் குளோரைடு பிவிசி அப்படின்னு சொல்லும் போது டாலேட்டஸ் பிவிசி நெகிழிகள் நமது ஹார்மோன்களை பாதிக்கிறது. ஸோ இட்ஸ் ரைட் ஆன்சர். இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்று. கண் தோய் நுரையீரலுக்கு தீங்கு விளைவிக்கும் நெகிழி ஏபிஎஸ் நெகிழியாகும். இதுவும் ரைட்டு. ஏபிஎஸ் ரெசின் குறியீடு பார்த்தீங்கன்னா 7. ஏபிஎஸ் ரெசின் குறியீடு 7. ரெசின் குறியீடுன்னு சொல்லும் போது பொதுவாக நெகிழி அது எந்த வகை நெகிழி என்ற கண்டறிய பயன்படுத்துகிற குறியீடு தான் ரெசின் குறியீடு அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ இதுல ரேவ் இது எல்லாமே சரி, எல்லாமே கரெக்டு தான். 1 2 3 ஸோ 3மே சரி. போத் ஆர் ரைட் ஆன்சர். ஸோ போத் எல்லாமே கரெக்டான விடை தான். மேற்கண்ட அந்த போ இஸ் ரைட் ஆன்சர். நவீன கரிம வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாருன்னு பார்த்தோன்னா ஃபெடரிக் ஓலர். யூரியாவை கண்டறிந்தவரும் அவர் தான். முதல்ல யூரியாவை கண்டுபிடிச்சது அவர் தான், ஃபெடரிக் ஓலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 39 மனித எடையில் டேஸ் சதவீதம் கார்பனால் ஆனது. ஒவ்வொரு மனிதனோட மொத்த நிறையில் அதிக அளவு காணப்படும் தனிமம் சொல்லும்போது கார்பன். கார்பனோட வகை இன்றியமையாத வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு மட்டும் இல்லாம எல்லா உயிரினங்களுக்கும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கும் இன்றியமையாத ஒரு ஊட்டச்சத்து அல்லது இன்றியமையாத ஒரு தனிமம் கருதப்படுவது கார்பன். மனிதனோட நிறையில் வந்து பார்த்தீங்கன்னா 18% அது கார்பனால் ஆனது. 18% இஸ் ரைட் ஆன்சர். அந்த கார்பன் இணைதிறன் பார்த்தோன்னா 4 அப்படின்னு போயிருப்பாங்க. எப்பொழுதுமே எல்லா வருஷமும் கார்பனை சார்ந்த ஒரு கேள்வி 100% கட்டாயமாக இடம்பெறுகிறது. இந்த வருடமும் கார்பன் சார்ந்த கேள்விகள் கட்டாயமாக இடம்பெறும். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 40 பொறுத்துக. இப்போ ஒவ்வொரு பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அந்த பொருள் காணப்படுகின்ற அமிலங்களும் காரங்களும் இதுவுமே கொஸ்டின் ஏரியா தான். இதுவுமே கொஸ்டின் ஏரியா எஸ்ஐபிசியை பொறுத்த வரைக்கும். இப்போ தக்காளி அப்படின்னு சொல்லும் போது ஆக்சாலிக் அமிலம், திராட்சை அப்படின்னு சொல்லும் போது டாட்டாரிக். திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாரிக் அமிலம் அப்படின்னு போயிருப்பாங்க. திராட்சை மற்றும் புள்ளி டாட்டாரிக் அமிலம். ஆரஞ்சு அஸ்கார்பிக் அமிலம். தக்காளி ஆக்சாலிக் அமிலம். தேனி அப்படின்னு சொல்லும் போது ஸோ தேநீர் அப்படின்னு கொடுத்தா அது ஆன்சர் வேற. தேநீர் அப்படின்னு கொடுத்தா டீ. இதுல வந்து பார்த்தீங்கன்னா டானிக் அமிலம்னு போயிருப்பாங்க. ஸோ இது தேனி மற்றும் குளிர்னு சொல்லும் போது ஃபார்மிக் அமிலம் காணப்படுகிறது. ஸோ 4க்கு நேரம் 4 தாயா. அப்போ இது 1 ரிஜெக்ட், இது 1 ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ தக்காளி அப்படின்னு சொல்லும்போது ஆக்சாலிகம் ஃபர்ஸ்ட்டுக்கு 2, அப்போ இதுவும் ரிஜெக்ட், இதுவும் ரிஜெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 2 3 1 4 என்பது சரியான விடை. 2 3 1 4 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 41 மின் விளக்குகளில் அதில் உள்ள மின் இழை ஆவியாவதை தடுக்க உபயோகப்படுத்தப்படும் வாயு எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டியூப்லைட் இருக்குல்ல, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்லைட், அதாவது குழல் விளக்கு அப்படின்னு போயிருப்பாங்க. இதான் டியூப்லைட்டு. இதுல இருந்து என்னது ஸோ 2 இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 சைடும் பார்த்தோன்னா மின்னூட்டங்கள் இப்படி இருந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் அதிர்வு வரும், அல்லது இந்த பக்கம் அதிர்வு வரும். ஏதோ ஒரு பண்ண பண்ணுது இந்த துகள்கள் வந்து அதிர்வு வருவதை என்ன பண்ணுது, துகள்கள் அதிர்வுதான் பொதுவாக மின்சாரம் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். அலைகள் உருவாகும் போது நேர்மின் துகள்கள் இருந்தால் எதிர்மின் துகளுக்கும், எதிர்மின் துகள்கிட்ட நேர்மின் துகள்னா அது அலைகள் தொடர்ச்சியான மூடிய பாதை தான் வந்து மின்னூட்டங்கள் தொடர்ச்சியாக சுற்றக்கூடிய ஒரு பாதைக்கு மின்னோட்டம் என்ற பெயர். நம்ம மின்னோட்டம் தான் கரண்ட். ஸோ அதே மாதிரி லைட் எரியும் போது எப்படி அது வந்து பார்த்தோன்னா இருக்கிற கேஸஸ் நியான் கேஸ் வந்து அதில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸ் வெளியே போகாமல் இருக்க என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆர்கான் கேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மந்தவாய்க்கல் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ஆர்கான் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 42 ரத்தத்திலிருந்து ரத்த செல்களை பிரித்தெடுக்க டேஸ் முறை பயன்படுத்தப்படுகிறது. இப்போ பிரித்தெடுக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருப்பான்னா மைய விலக்கு விசை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரத்தத்திலிருந்து ரத்த செல்களை பிரித்து எடுக்க அப்படின்னா உள்ள இருந்து வெளி நோக்கி பிரிஞ்சு போச்சுன்னா மைய விலக்கு விசை, வெளியிலிருந்து உள்நோக்கி செயல்படுச்சுன்னா மைய நோக்கு விசை அப்படின்னு போயிருப்பாங்க. இங்க மைய நோக்கிய முறை அப்படின்னு சொல்லும் போது எதில் மைய நோக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம். இப்போ எப்படி சொல்றது, உயரமாக அரிசி மாவு அரைக்கும் சொல்லும் போது மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை சொல்லும் போது பாலிலிருந்து பாலாடை பிரித்தெடுத்தல், அதை நம்ம பால் சிறப்பு என்ன பண்ணுது, மோர் செலுக்கும் போது தனியா வெண்ணெய் தனியா பிரிஞ்சுப்போம் அது. அடுத்து இப்போ துணி துவைக்கும் இயந்திரம் மைய விலக்கு விசை. அடுத்து குடைராட்டம் சுத்துதல் மைய விலக்கு விசை.
இந்த ரத்த செல் இந்த ரத்த செல்களை பிரித்து எடுக்க மைய விலக்கு விசை. இது எல்லாமே மைய விலக்கு விசை தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. இப்போ பின்ன காய்ச்சி வழித்தல் அப்படின்னு சொல்லும்போது பெட்ரோலியம் பொருட்களை, அதாவது கச்சா எண்ணெய் அப்படின்னுங்களா, அந்த கச்சா எண்ணெய் ஊது உலையில் என்ன பண்ணுவாங்க, வெவ்வேறு கொதிநிலையில் ஒரு பொருளை வெளியே வரும். அது காரணம் சொல்லும்போது பின்ன காய்ச்சி வடித்தல் முறையில் சுத்திகரிக்கப்படுகிறது. இப்போ பிரித்து எடுத்தல் அப்படின்னா ஜென்ரலா நிறைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று கலந்த பொருட்களை பிரித்து எடுத்தல் பொதுவாக போயிருப்பாங்க. ஸோ தூற்றுதல் ஒரு முறையை எடுத்திருப்பாங்க, சலித்தல் ஒரு முறையை எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருப்பாங்க வடிகட்டுதல், பிரிப்புணல் மூலம் பிரித்தல், இது மாதிரி நிறைய கான்செப்டை பிரித்து எடுத்தல பயன்படுத்துவாங்க. கொஸ்டின் நம்பர் 43, தவறான இணையை கண்டறிக. தவறான முனையை கண்டறிக அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் ஓகே. ஜெட் என்றால் ஸ்லாஸ் லத்தீன் மொழியில் என்று, லத்தீன் மொழியில் எண் என்று பொருள். ஸோ இது தவறு, இதுதான் தவறானது. ஜெட் என்பதை அணுஸ்லா அல்லது அணுவின் எனலாம். இட்ஸ் ரைட் ஆன்சர். தலைகீழ் விகித விதியை ஜெர்பிஷியஸ் ரிச்சர்ஸ் கூறினார். இதுவும் ரைட். இது ஒரு மாணவர் ஜேம்ஸ் ஹாட்விக். இது எல்லாமே கரெக்ட், இது எல்லாமே கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் தவறானது. கொஸ்டின் நம்பர் 44, கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை என்று கூறியவர் யார்? கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 44 ஆப்ஷன் சி வைரமுத்து அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? ஏன்னா இது 8th புக்ல கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியா 9th புக்ல கவர் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ விண்ணில் என்ன பண்றாங்க, ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா செலுத்திருப்பாங்க, ரோகிணி செலுத்திருப்பாங்க, சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3ன்னு ஸோ எல்லாமே லான்ச் பண்ணிட்டே வராங்க. மங்களன் திட்டத்தை புகழ்பட்டிருப்பாங்க. ஸோ நாசா பார்த்தீங்கன்னாக்க இந்தியா உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய செயற்கைக்கோளான நாசா பார்த்தீங்கன்னா நாசா லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாம் இருப்பாங்க, கலாம் ஷாட்டா இது மாதிரி நிறைய பண்ணிட்டே இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி போகும்போது ஸோ இந்த விண்ணில் சார்ந்து எழுதும்போது வைரமுத்தாரோட ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இதுதான், கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரை கிழக்கு வானம் தூரம் இல்லை. அது மாதிரி நமக்கு பார்த்தோன்னா திறமை இருக்குன்னு பார்த்தோன்னா வானது பெரிய எல்லையே கிடையாது, நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ரீச் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. ஸோ வைரமுத்தார்களின் பாடல் வரை குறிப்பிடுகிறது. கொஸ்டின் நம்பர் 45, ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூல்கள் எது? ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூல்கள் எது அப்படின்னு சொல்லும்போது 2 நூல் குறிப்பிட்டிருப்பாங்க. பொதுவாக மொத்தம் 3 நூல், 2 நூல் கொடுத்துருப்பாங்க. அதிகபட்சமா ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி கடல் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசும்போது என்ன நினைப்பாங்க, பட்டினப்பாலை 1, மதுரை காஞ்சி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இங்க பார்த்தா நமக்கு மதுரை காஞ்சி குறிப்பிடுவாங்க. சில செய்திகளை பார்த்தீங்கன்னா சேர சோழாட்டி பாண்டியரசர் குறிப்பிடும்போது சிலப்பதிகாரமும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ பொதுவா பட்டினப்பாலை மற்றும் மதுரை காஞ்சி இந்த 2 நூல் தான் அதிகமா ஏற்றுமதி இறக்குமதி இந்த கடல்ல பார்த்து குறிப்பிட்டிருப்பாங்க. மதுரை காஞ்சி சிலப்பதிகாரத்திலே என்ன இருப்பாங்க, சோழர்களுடைய அந்த நாலங்காடி அல்லங்காடி மதுரை குறிப்பிடும் போது ஸோ அந்த பாண்டியரை பத்தி என்ன இருப்பாங்க அந்த இடத்துலையும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் அதிகமா குறிப்பிட்ட நூல்னா மதுரை காஞ்சி மற்றும் பட்டினப்பாலை 2 நூல் குறிப்பிட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 46, உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தற்றது எழுவாரை எல்லாம் பொறுத்து இதில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படிங்கிறங்க. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி, உழுவுனா உலகத்துக்கு அச்சாணி மாதிரி, அப்படி இல்லாத என்ன பண்றான், எழுவாரை எல்லாம் பொறுத்து மற்றவங்க எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பொறுத்து அவங்கள பின்பற்றி தான் போகணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இது உருவக அணி. இதுல பார்த்தீங்கன்னா உருவக அணி கடவுள்னா ஏகதேச உருவக அணி. தான் சொல்ல வந்த கருத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை மட்டும் கூறிவிட்டு அவங்க பார்த்தோன்னா ஒரு ஊமையை மட்டும் உமையத்தை பார்த்தோன்னா வேற ஒரு மொழியில புரிய வைக்கணும்னு குறிப்பிட்டு அது பார்த்தோன்னா ஏகதேச உருவகணி, ஏகதேச உருவகணி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 47, ஆகுபெயரை 15ஆக வகைப்படுத்தியவர் யார்? ஆகுபெயரை 15ஆக வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது பவனந்த முனிவர்கள், பவனந்தி முனிவர் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? நன்னூலார் தான் பவனந்தி அடிகள் அப்படின்னு போயிருப்பாங்க. பவனந்தி முடிகள் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 48, மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது? மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டதுன்னா 782 அடிகளை கொண்டது. மதுரை காஞ்சி 7, 8, 2, 8, 8, 2, 8 போன மாதிரி கொடுத்துருப்பாங்க. 7, 8, 2, 782 782 அடிகளை கொண்டுள்ளது மதுரை காஞ்சி. கொஸ்டின் நம்பர் 49, பாடாத இலக்கண குறிப்பு. பாடாத அப்படின்ற வார்த்தைக்கு பார்த்தோன்னா இலக்கண குறிப்பு தருக அப்படின்றாங்க. பாடாதனது நேர்மறை பெயரச்சமா இல்ல எதிர்மறை பெயரச்சமான்னு கேட்கிறாங்க. வினைமுற்று விகுதி பெயரச்ச விகுதின்னு போறாங்க. ஸோ இது பார்த்தோன்னா பாடாத அப்படின்னு இது எதிர்மறையா சொல்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இது பார்த்தோன்னா பெயரச்சமா இல்ல இது இதுவான்னு கேட்கிறாங்க. ஸோ இது எதிர்மறை பெயரச்சம், நேர்மறை பெயரச்சம் கிடையாது. இது எதிர்மறையா குறிப்பிட்டதால் இது எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? பாடாத, பாடு அப்படின்னா என்னது நேர்மறையா பேசுறது, பாடாத அப்படின்னா எதிர்மறையா பேசுறது, எதிர்மறை பெயரச்சு குறிப்பிடுகிறது. கொஸ்டின் நம்பர் 50, ஸோ இந்த எபிசோடான கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. கொஸ்டின் நம்பர் 50, 1959 ஒளிப்படி இயந்திரத்தை, அதாவது பார்த்தோன்னா ஜெராக்ஸ், ஒளிப்படி அப்படின்னா ஜெராக்ஸ் இயந்திரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தன்னு சொல்லும்போது செஸ்டர் கால்சன். செஸ்டர் கால்சன் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பான் டெலிகிராப் தொலைநகல் கருவியை உருவாக்கிய சொல்லும்போது ஜியோவானி
காசு இல்லை, இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு, இதுவும் கரெக்டா தான் இருக்குது. 1990 வையக விரிவு வலய வழங்க உருவாக்க சொல்லும்போது டிம் பெர்னல்லி, டிம் பெர்னல்லி ரைட் ஆன்சர். அதாவது WWW. ஸோ இதுவுமே ரைட், இதுவுமே ரைட்டு, இது மூணுமே என்னது சரியான விடை தான். அப்ப 1963 கடவுள் சொல்லும் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றவர் ஆர்டின் ஆஸ்பெல்ங்கிறாங்க. ஸோ இதுதான் அது தவறான விடை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ராங் ஒன். ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 25 கேள்விகளுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னாக்க, நீங்க வந்து பிசிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற பட்சத்துல பேசிக் தெரியாம நீங்க எவ்வளவு விஷயம் படிச்சுட்டு போனாலும் வேஸ்ட். எந்த ஒரு சப்ஜெக்ட் படிச்சாலும் சரி, அதோடைய பேசிக் நாலேஜை ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கிற விஷயமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா எளிமையா வந்து அமையும். சரியா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருங்க. ஸோ தொடர்ந்து இணைந்திடுங்கள் பயணிப்பும் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.